ஐபிஐ என்னன்னா இந்த டான்ஸ் தான். பாத்துறாதீங்க. வெங்கட் பிரபு நம்பி தான் வந்தேன், ஆனா அவரு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணல. தளபதி ஓகே தான் அவ்வளோ. பார்க்கவே சூப்பராக இருந்தது. மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். தளபதியோட கோட் எப்போவுமே சூப்பராக இருக்கு. இல்லை லேக்லாம் தெரியல, அப்படியே போயிட்டே தான் இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க, நல்லா இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் தவிர்க்கலாம். பிரேம்ஜி படத்துல விஜய் கேமியோ சூப்பரா இருந்துச்சு. பிரேம்ஜி தான் வெயிட் கேரக்டர். பிரேம்ஜி தான். நீங்க படத்தை பாருங்க, சூப்பர். வேற லெவல் தல படம். சீனே கட்டு தல. தியேட்டர் ஃபுல்லா செம்ம வைப் தல. பாட்லாம் சும்மா தரமா இருந்துச்சு. டான்ஸ்லாம் பசங்கலாம் அப்படியே தலபதி ஐட்டடி பசங்கலாம் தியேட்டர்ல அப்படியே யமா மாஸ் சூப்பரா இருக்கு. முன்னாடி அந்த மாதிரி அவர் விஜய் ரசிகர் அப்படிதான் சொல்லுவாரு. உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல, அதுதான் உண்மை. யுவன் சாங்ஸ்லாம் எப்படி சார்? யுவன் வந்து ரொம்ப கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம், பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க சார் இந்த படம்? நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும்னு நினச்சேன். வெங்கட் பிரபுக்கு இந்த மாதிரி ஜானர் வந்து ஒரு மாதிரி சீரியஸ் இது வந்து இது வரைக்கும் எடுத்ததில்லை. என்டர்டெயின்மெண்ட்டு டோட்டலி ஜீரோ தான். ஓகே, இளைய தளபதியாக வில்லனா பண்ணியிருக்காரு, அதெல்லாம் எப்படி சார்? அது இல்லை, கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அஜித் பண்ணும்போது அது ஒரு மாதிரி இருந்தது. கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக போயிட்டாங்க. அந்த ஜானர் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. அதுதான். தளபதி இந்தமாரி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. சொன்னார் இப்போ அருக்கன் டெஸ் சூர்யா அந்த நடிப்பு 68 படம் 68 படத்தில் இதுதான் ஆக்டிங் வேறு லெவலு. சின்ன தளபதி தான் வெறித்தனமாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே அவர் சொன்ன மாதிரியே படம் உங்களுக்கு அங்கங்கே கைத்தட்டில் எங்கேஜாக இருக்கும். செம்மையாக இருக்கு. நாங்கள் ரெண்டு தளபதி மாஸ் தான். ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு. படம் வேறு லெவலு. இது வந்து 1000 கோடி அடிக்குமா, அதால் திருப்தியாக இருக்குன்னா ஒன்று படத்தை விட்டு இவர் அரசியல் போகிறார், அது மட்டும் தான் கவலையாக இருக்குது. மற்றபடி வெறித்தனம் நல்லா இருக்கு. செம்மையாக பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக ஸ்டோரியே சர்ப்ரைஸ் தான். நிறையா சர்ப்ரைசஸ் கொடுக்கறது தான் ஸ்டோரியே. அந்த மாதிரி அவங்கவுங்களோட ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு சாங் கொடுத்தாங்க த்ரிஷாக்கு, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்கவுங்களோட ரோல் தான் அவங்கவுங்க பண்ணியிருக்காங்க. தளபதி 2 கேரக்டராக பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக கொஞ்சம் 2வது கேரக்டர் சிரிப்பாக இருக்க மாதிரி, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். கோட் பார்ட் 2க்கு வேறு லீடு கொடுத்துருக்காங்க. தளபதி வேறு அரசியல் போகிறாரு. அதான் எனக்கும் சந்தேகமாக இருக்குது. இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் அரசியல்ன்றாரு. அப்புறம் எப்படி கோட் 2க்கு லீட் கொடுத்தாங்கன்னு எனக்கும் தெரியல. எனக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. படம் செம்மையாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கிளைமேக்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. லேகெல்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு ஓவராலாக. பட் எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை, கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருந்தது. ஆமாம் ஆமாம். மியூசிக் வாஸ் ரியலி குட். அந்த பிஜிஎம் அண்ட் எவ்ரிதிங் வாஸ் ரியலி குட். இளைய தளபதி எப்படி பண்ணிருக்க? வில்லனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது செம்மையா இருந்துச்சு. படம் வேற லெவல், செம்மையாக இருக்குது. கிளைமேக்ஸ் வேற லெவலில் இருக்குது. வெங்கட் பிரபு செம்மையாக பண்ணிக்கிறாரு. சூப்பர், வேற லெவல். தலையோட ஆக்ஷன் வெறித்தனமாக இருக்குது இந்த வருஷம். ஆமாம், இல்லை எதுவுமே தெரியல, எல்லாமே நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. நான் இது 3வது தடவை பார்க்குறேன். ஆக்சுவலாக எப்படி ஷோவும் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபேமிலியோட புக் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ரோஹினியில் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை தளபதியை. அதுக்காக நான் தளபதியை பார்க்குறதுக்காக இங்கே வந்தோம். நல்லா இருக்கு, அருமையாக. எல்லாம் படம் எல்லாம் ட்விஸ்ட்டு தான். எல்லாமே ஜாலியாக பார்க்கலாம். நீங்கள் ரொம்பலாம் எதிர்பார்த்து வரக்கூடாது. படத்தை வந்தோமா என்ஜாய் பண்ணோமான்னு வந்தால் வந்துடலாம். ஆக்டிங் வேறு லெவலில் இடம். படம் வந்து 3 மணி நேரம் படம். அது போது தெரியல. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இருந்து, ஆனால் அது அந்தளவுக்கு தெரியல. செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம ஃபாஸ்ட்டு. நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ட்விஸ்ட்டு. நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்தீங்க, ஸ்டோரிலாம் கேட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கும். மற்றபடி படம் வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான். சார் எல்லாரும் மங்காத்தாவோட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த படம் எப்படி சார் மங்காத்தா விட மேலேயா இல்லை எப்படி சார் வந்துருக்கு? ஆக்சுவலாக விஜய் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காரு. டெடிகேட்டடாக தான் எல்லா ஆக்டர்ஸுமே டெடிகேட்டாக தான் பண்ணியிருக்காங்க. பிரசாந்தோட கம்பேக் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே, ரொம்ப நாள் கழித்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம். விஜய்க்கு வந்து அந்த ஒரு விஜயை வச்சே அவங்க ரன் பண்ணியிருக்கலாம். இன்னொரு விஜய் அதை கொண்டு போயிட்டு அது ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க படத்தை. கரெக்டாக க்ளோன்லாம் வேறு காட்டுறாங்க, நிறைய விஜய் இருக்கிற மாதிரி காட்டுறாங்கலாம் முடிச்சிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், அது தேவையில்லாத நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டிஏஜிங் பண்ணதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. மைக் மோகன் சார் இருக்கார், அவருக்கு கொடுத்துருக்க ரோலாக அவர் நல்லா பண்ணியிருக்காரு.
ஓகே தான், ட்ரை பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ. கட்டை பறக்குது, கொட்டை தெரிக்குது. மாதிரி தளபதி வேற லெவல். த்ரிஷா என்ட்ரி, எஸ்கே என்ட்ரி செம்ம 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 வேற லெவல் ப்ரோ. படம் ஃபுல்லா சர்ப்ரைஸா இருக்குன்னாங்க. சர்ப்ரைஸ், செம்ம சர்ப்ரைஸ் ப்ரோ. என்ன நடக்கும்னு பார்த்து செம்ம வேற லெவல் ப்ரோ படம். ஆனா நெகட்டிவ் ரிவ்யூஸா நிறைய வந்துட்டு இருக்கு. எப்படி ப்ரோ பாக்குறீங்க? செம்ம ப்ரோ. அது பிடிக்காதவங்களே இப்படி அவங்கவுங்க மனசு படி. ஆனால் செம்ம ப்ரோ, பக்காவா இருந்துச்சு. 3 மணி நேரம் படம் இங்க லாக் இருந்ததா? செம்மையா இருந்துச்சு, லாகே இல்லை, செம்ம படம் ஃபுல்லாகவே நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நான் இது ஃபஸ்ட் வாட்டி இல்லை ப்ரோ, 3வது டைம், 3rd டைம் பார்க்குறேன். நான் இந்தியாவும் இல்லை ப்ரோ, வேறு கண்ட்ரிலேருந்து வந்து 3rd டைம் பார்த்துருக்கோம். ஸ்ரீலங்கா. ஆமாம், தளபதி ஃபேன் அங்கேயும் நிறையா இருக்காங்க. நல்லா தான் இருக்குது படம், நல்லா பண்ணியிருக்காரு. இன்ட்ரோல் பிளாக் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் பார்க்க வேண்டிய சீனு, கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. கடைசி 40 நிமிஷம் தான் படமே, மற்றபடி படம் எல்லாம் சூப்பராக இருக்குது. பிஜிஎம் அல்டிமேட் சூப்பராக இருக்குது. யுவன் பிஜிஎம் நல்லா இருக்குது. பீட் தான் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது, மற்றபடி படம் நல்லா இருக்குது. எப்போவுமே பிளாக் பாஸ்டர் தான், தளபதி எப்போவுமே தளபதி தான். ப்ரோ செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. என்ன மும்பை ஜெயிச்ச மேட்சை வந்து சிஎஸ்கே ஜெயிச்சு தான் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. சூப்பராக இருக்குது படம், வேற மாரிண்ணா, செம்மண்ணா. செம்மையாக இருக்குது ப்ரோ. அண்ணன் தான் ப்ரோ, த்ரோட்டே போயிடுச்சு ப்ரோ. சாங்ஸை கலாச்சாங்களே. இல்லை நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. பிஜிஎம் சூப்பராக இருக்குது. இளைய தளபதி பிஜிஎம் செம்மையாக போட்டிருக்காரு, நல்லா இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக ஒருத்து ப்ரோ, கண்டிப்பாக. சூப்பர் பண்ணியிருந்தாரு வில்லனிசம்லாம் எப்படி ப்ரோ பண்ணியிருக்காரு தளபதி? ஆஸ் யூஷுவல் பண்ண மாதிரி ஹீரோ மாதிரி தான் இருந்துச்சு, பட் ஹீரோய்க்கு வில்லன் மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, நைஸ். யுவன் சாங்ஸ் ரோல் பண்ணாங்கல்ல, தியேட்டர்ல பார்க்கும்போது இல்லை, தேட்டரில் வைப் தான், தேட்டரில் ஃபுல்லாக கேட்குதான். மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, இன்னும் இவங்க சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எல்லாமே ஃபுல்லாக தேட்டர் மெட்டீரியல் தான், நம்ம ஃபோனில் பார்க்குற மாதிரிலாம் இல்லை, ஃபுல்லாக தேட்டர் மெட்டீரியல் தான் எல்லாமே. சின்ன வயசுக்கு சார் காட்டும்போது டிஏஜிங் ப்ராப்பராக தான் இருந்துச்சு, ரொம்பலாம் ஆடாக தெரியல. டிஏஜிங்கும் ப்ராப்பராக இருந்துச்சு. யா ஷுர், கண்டிப்பாக இது இம்ப்ரூவ்மெண்ட் தான், நல்லாவே பண்ணியிருந்தாங்க. செம்மண்ணா, பாஸ் தளபதி தான், வேற லெவல். சும்மா கிழிச்சிட்டாங்க. 3 மணி நேரம் படம் உங்களுக்கு எங்கேயும் லாக் தெரியல? எங்கேயுமே லாக் இல்லை, போர் இல்லை. சும்மா தளபதிக்காக தான் வந்தேன் நான் சேலம். நிறைய பேர் வந்து டிஏஜிங் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம், சாங்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த சின்ன ஏஜ் விஜய் வேணால் லைட்டாக அது டிஏஜிங் சொல்லலாம், ஆனால் அது அவ்வளோக்கா ஒன்றும் பெருசாக தெரியல. அப்புறம் லாஸ்ட் வரலாம். விஜயோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலியோட பார்க்குற ஒரு நல்ல மூவின்னு சொல்லலாம் ப்ரோ. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள், நிறைய சஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள். பெஸ்ட் மூவியா இதுதான் இருக்குமா? மேபி அடுத்த வர படமும் இதுக்கு மேலே பிளாக் பஸ்டராக இருக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, அதில் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அந்த படம்? ரொம்ப நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பிளாங்காக வந்தேன். ஆக்சுவலாக அதை ரொம்ப டபுள் மடங்காக கொடுத்துருக்காங்க, செமையாக இருந்துச்சு ப்ரோ. வில்லனா இருக்கார்ல இளைய தளபதி, அவர் எப்படி பண்ணியிருக்காரு? செம்ம ப்ரோ, எல்லாமே செம்ம ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல எதையுமே, ஆனால் செம்மையாக இருந்தது ப்ரோ. மங்காத்தாவோட கம்பேர் பண்ணிட்டே இருக்காங்க, இது எப்படி பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு? அல்டிமேட் ப்ரோ. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் அவ்வளோ இதில் செம்ம ஒர்த்து. இது நெக்ஸ்ட் டைம் இதை விட விஜய்க்கு பெஸ்ட் மூவி இருக்குமா அப்படி இல்லையான்னு டவுட் தான். அது சூப்பராக இருந்தது. விஜய் சார் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு. சார் 2 பேர் இருந்தாலும் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு? தளபதி. தளபதி தான் பிடிச்சிருக்கீங்களா? சரி, பாட்டில் எப்படிமா இருக்கு? சூப்பராக தான் இருக்குது. 2வது வாட்டி பார்க்குறேண்ணா. வில்லன் விஜய் தான் நான் தாறுமாறு. ஓகே சார், எப்படி சார் வில்லனிசமா எப்படி சார் பண்ணியிருக்காரு? சூப்பர், நான் இது மாதிரி பண்ணதே கிடையாது. எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அந்த கேரக்டர். ட்ரோல் பண்ணாமல் பண்ணிட்டானா இருப்பாங்க. படம் பாருங்க, படம் செம்மையாக இருக்குது ப்ரோ. எல்லாரும் வந்து தேட்டரில் போய் பாருங்க, கம்பல்சரியாக தேட்டரில் போய் பாருங்க. போங்க, படம் பயங்கரமாக இருக்குது. செஞ்சு விட்டாரு ப்ரோ, செஞ்சு விட்டாரு ப்ரோ. வேற மாதிரி இருந்தது ப்ரோ. கத்தி தோண்டியே பாரு ப்ரோ, கட்டி போயிடுச்சு ப்ரோ. வேற மாதிரி இருக்கு ப்ரோ. யுவன் சாங்ஸ் எப்படி ப்ரோ? செம்மையாக இருக்கு ப்ரோ, கேட்க நல்லா இருக்கு. எல்லாம் ட்ரோல் பண்ணாங்க இல்லையா? இல்லை அது வந்து நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்றும்.